ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது, கை அரிக்காமல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு செய்யும் போது கை அரிப்பு கொடுக்காமல் இருக்கும். இது வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்த பிரண்டை. இது மாடி தோட்டத்தில் எப்படி பிரண்டை செடி வளர்க்குறது, அதை வச்சு எப்படி தொக்கு பண்ணுறதுங்கிறது லாங் வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். அதில் வந்து பிரண்டையில் வந்து ஒரு சின்ன கணு மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அந்த இலையும் தேவையில்லை நம்மளுக்கு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நுனி பிரண்டைங்கிறதுனால இது வந்து தொக்கு செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கும் போது நுனி பிரண்டையாக கிடைக்கிறது கஷ்டம். அதனால் மாடி தோட்டத்தில் வளர்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பிரண்டை கிடச்சிடும். நான் தொட்டியில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் முத்தின பிரண்டையாக இருந்துச்சுன்னா இது மாதிரி லைட்டாக நார் வரும், அதை எடுத்துக்கணும். நுனி பிரண்டையில் நார் வராது. முத்தின பிரண்டையை வச்சு பொடி பண்ணிக்கலாம், இட்லி பொடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நுனி பிரண்டை இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு எனக்கு.